வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 87வது பிறந்த நாள் காணும் ஆற்காடு வீராசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. டெல்லி தீகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருந்துகள் வழங்காமல் கொல்ல சதி நடக்கிறது, ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனையாகிவிட்டது, ராகுல் காந்தி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 87வது பிறந்தநாள் காணும் ஆற்காடு வீராசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான ஆற்காடு வீராசாமியின் 87வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை புரிந்து ஆற்காடு வீராசாமிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேரு, தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி.ஆர்.பி. ராஜா, கைத்தறி, துணிநூல் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை ஆர். காந்தி, கழக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரிமானியம் கிராமத்தை சேர்ந்த கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன என்றும், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினரை திமுக அரசு கைது செய்ததாக தெரியவில்லை என்றும், அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தங்கள் விருப்பப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவை காப்பாற்றப் போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும் என்றும், உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும், திரிணாமுல் ஆட்சி மேற்கு வங்கத்தில் ஊழல் நிறைந்ததாக உள்ளது எனவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு மால்டா பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும், திரிணாமுல் ஆட்சி மேற்கு வங்கத்தில் ஊழல் நிறைந்ததாக உள்ளது எனவும், மாநிலத்தின் அனைத்து அரசு ஒப்பந்தங்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கே வழங்கப்படுகிறது என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யாமல் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லி திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருந்துகள் வழங்காமல் அவரை கொல்ல சதி நடப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய மிகப்பெரிய சதித்திட்டம் நடப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சருமான சௌரவ் பரத்வாஜ் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக நீரிழிவு நோயாளியான கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் மருந்து வழங்க சிறை நிர்வாகம் மறுப்பதாக ஆம் ஆத்மி கட்சி புகார் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ரயிலில் செல்வதே ஒரு வகையான தண்டனையாகிவிட்டது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் சாதாரண ரயில்களில் பொது பெட்டிகளை குறைத்து எலைட் ரயில்களை மட்டுமே ஊக்குவிக்கும் நரேந்திர மோடி அரசால் அனைத்து பயணிகளும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றும், மோடி ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முன்பதிவு டிக்கெட்டுகளை பெற்ற மக்கள் கூட தங்கள் இருக்கைகளில் நிம்மதியாக உட்கார முடியாத நிலையில் சாமானியர்கள் தரையிலும் கழிப்பறையிலும் பதுங்கி பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும், பிரதமர் மோடியின் அரசு தனது கொள்கைகளால் ரயில்வே துறையை பலவீனப்படுத்தி தகுதியற்றதாக நிரூபிக்க விரும்புகிறது எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் திருமண நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய போது வேன் மீது லாரி மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் திருமண நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு வேனில் சிலர் ராஜஸ்தான் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது இவர்களுடைய வேன் ஜவலார் மாவட்டத்தில் வந்து கொண்டிருந்த போது அதன் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் பக்ரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று அக்லேரா காவல் நிலைய பொறுப்பாளர் சந்தீப் பிஷ்னோய் தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், சடலங்கள்
புக்லேரா சமூக சுகாதார நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் சந்தீப் பிஷ்னோய் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக காவல்துறையினர் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமண நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது நடந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மறு வாக்குப்பதிவு குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் இரவு 7 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் உத்தேசமாக 72.9% வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் சேர்த்து மொத்த சராசரி வாக்குப்பதிவு 69.46% என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் 2019 தேர்தலில் 72.44% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 3% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் காசிமேடு மார்க்கெட்டில் மீன்கள் வரத்து குறைந்துள்ளது. ஆழ்கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை கரையோரம் நிறுத்தி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து வள்ளம், கட்டுமரம், பைபர் படகுகள் உள்ளிட்ட நாட்டு படகுகளில் மட்டும் மீனவர்கள் கரையோர பகுதியில் மீன்பிடிக்க செல்கின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்த பிறகு 100 பைபர் படகுகளில் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று கரை திரும்பினர். இதனால் காசிமேட்டுக்கு மீன்கள் வரத்து மிகவும் குறைந்துள்ளது. சங்கரா, பெரிய நெத்திலி, கவளை மீன்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இந்நிலையில் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மீன்கள் வாங்குவதற்கு காலையில் பொதுமக்கள் குவிந்தனர். சேலம் மாவட்ட காவல்துறையில் துப்பறியும் பிரிவில் பணிபுரிந்து உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மேகா என்ற நாய் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்ட காவல்துறையினர் சார்பில் துப்பறியும் நாய் படைப்பிரிவில் 4 நாய்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இவற்றில் 2 நாய்கள் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவிலும் 2 நாய்கள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகளில் துப்பறிய பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதில் துப்பறியும் பிரிவில் மேகா என்ற நாய் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தது. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கொலை, கொள்ளை வழக்குகளிலும் அது மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடந்த கொலை, கொள்ளை வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டறிய உதவியது. கடந்த 10 ஆண்டுகளில் மேகா நாயின் பணி காவல்துறையில் சிறப்பாக இருந்தது. இந்நிலையில் வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மேகா நாய் உயிரிழந்தது. இதனையடுத்து காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் உள்ளிட்ட காவலர்கள் பங்கேற்று மேகா நாய்க்கு மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் குமரி மாவட்ட எல்லையில் பழந்தாளுமூடு சோதனை சாவடியில் சோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் செருதன பஞ்சாயத்துகளில் வளர்த்து வரும் வாத்துகள் திடீரென பறவை காய்ச்சல் நோய் தாக்கப்பட்டு உயிரிழந்து வருகின்றன. இந்நிலையில் வாத்துக்களை கண்காணித்து நோய் உறுதி செய்துள்ள பகுதிகளில் 18,000 வாத்துக்களை கொள்வதற்கு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் வாத்துக்களை விற்கவும் இறைச்சி பயன்படுத்தவும் கால்நடைத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் குமரி மாவட்ட எல்லையான பழந்தாளுமூடு சோதனை சாவடியில் தமிழக கால்நடைத்துறையினர் கேரளாவில் இருந்து வரும் சரக்கு வாகனங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து தீவிர கண்காணிப்பிற்கு பிறகே தமிழகத்திற்குள் அனுமதிக்கின்றனர். ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கடைவீதியில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு சமுதாயத்தினரின் மண்டக படிகள் நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி பிரகார உலா வந்தார். இந்நிலையில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தாயாருக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு முருகன் சன்னதியின் முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண கோலத்தில் எழுந்தருளினர். பின்னர் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தாயாருக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை அணிவித்து திருமணத்தை சிறப்பாக நடத்தினர். அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி திருமண நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. திருமண நிகழ்ச்சிகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் ஹரிஷ்குமார் தலைமையில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
பொன்னேரி அருகே சின்னம்பேடு கிராமத்தில் நீண்ட காலமாக இருந்த பீடத்தின் திடீரென அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னம்பேடு கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்காக பீடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது சுமார் 4 அடி உயரத்தில் சிமெண்டாலான மார்பளவு அம்பேத்கர் சிலை செய்யப்பட்டு அரசு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிலை நிறுவப்படாமல் அங்குள்ள அங்கன்வாடியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீண்ட காலமாக இருந்த பீடத்தில் திடீரென அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டது. இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் ஆரணி காவல்துறையினர் மற்றும் பொன்னேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். பொது இடங்களில் சிலைகளை நிறுவுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள சூழலில் உரிய அனுமதியின்றி சட்ட மாமேதை அம்பேத்கரின் சிலையை நிறுவியதற்கு யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூர்தர்ஷன் லோகோவிற்கு வண்ணத்தை மாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என பாஜகவினர் நினைக்கிறார்கள் என்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அதன் பின்னர் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து வலுவான பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்கும், கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வந்துள்ளோம் என்று கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் முடிந்த பிறகு 1 லட்சம் பாஜக ஆதரவு வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லை என்பதும் தோல்வி காரணத்தால் சப்பை கட்டுகிறார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலே இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுகிற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக பதிவாகியிருக்கிற வாக்குகளில் 50% மேற்பட்ட வாக்குகள் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் என்கிற பொதுவான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி அதே போல தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது. இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு வலுவான பாஜக அதிமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டது உள்ளிட்ட பல முனை பணிகளில் மகத்தான பங்காற்றிய நம்முடைய மாண்புமிகு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றி அறிவிப்பதற்காக இன்று வந்து நேரடியாக பார்த்து இந்த தேர்தல் பரப்புரையில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, தேர்தல் பரப்புரையிலே பாஜகவையும் மோடியினுடைய மோசமான செயல்களை அம்பலப்படுத்தியும் மத்திய அரசு நீடித்தால் இந்த நாடு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மோசமான நிலைமையை சந்திக்கும் என்கிற எல்லா விவரங்களையும் மணிக்கணக்கில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்கமின்றி இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஒரு வலிமிக்க தேர்தல் போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் 40 பேரும் மகத்தான வெற்றி பெறுவார் என்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஓம் நகரில் அமைந்துள்ள விஜயலட்சுமி ஆனந்த ஆசிரமத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் கிரிவல பாதையில் ஓம் நகரில் விஜயலட்சுமி ஆனந்த ஆசிரமம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆசிரமத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட யாகசாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் கிரிவல பாதையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு புதிய புத்தாடைகள் மற்றும் உணவு அளிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை புழல் அருகே சிவன் கோவிலில் நுழைவதற்கு தடை விதித்த கோவிலின் பாதுகாவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். சென்னை புழல் அருகே பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சிவபக்தர்களை கோவிலின் பாதுகாவலர் வெங்கட் என்பவர் கோவிலின் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார். இந்த நபரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்து அவர்களை அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் முழக்கமிட்டனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளர் மல்லிகை அரசி, மாநில துணை செயலாளர் செஞ்சோலை, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயந்தி, வழக்கறிஞர் சுமதி, புழல் வட்ட செயலாளர் பிரபு கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளர் மல்லிகை அரசி, மாநில துணை செயலாளர் செஞ்சோலை, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயந்தி, வழக்கறிஞர் சுமதி, புழல் வட்ட செயலாளர் பிரபு கலந்து கொண்டனர். புழல் சிவன் கோயிலில் பேசுகிறோம். கனகவல்லி என்ற பெண் இந்த கோயிலில் பணிபுரிகிறார். அவரை சாதி பெயர் சொல்லி இழிவாக பேசிய வெங்கடேசன் என்பவரை 4 நாட்களுக்கு முன்னாடி கனகவல்லி பேட்டி கொடுத்திருக்கிறார். இது பிரச்சனை மிக பெரிதாக ஆக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் மேலதிகாரியை சந்தித்தோம். மேலதிகாரியை சந்தித்து வெங்கடேசை பற்றி பேசினோம். அவரையும் கூப்பிட்டு விசாரித்தார்கள். அவன் இல்லை என்று மொழித்தினார். பிறகு மேலதிகாரி எங்களிடம் இந்த ஒரு முறை விட்டு விடுங்கள், அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்றார். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியின் யாருமே இதை விடுவதாக இல்லை. சாதியை பற்றி பேசிய பின்பு இவன் இந்த பணியில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவரிடம் நாங்கள் முறையிட்ட பொழுது அவனையும் எதிரில் கூப்பிட்டு பேசது. இன்னும் 2 நாட்களில் இந்த பணியிலிருந்து விலகுவார் என்று தெரிகிறது. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பிரச்சனையை முடித்த நிர்வாகி அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 24 வட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியில். எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து என் கையில் வந்தது. சிவன் கோயிலில் சமுதாய ரீதியாக ஒருத்தர் வெங்கட்னு பேசி சமுதாய ரீதியாக பேசி பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம் காதுக்கு வந்தது. அதன்படி நான் விசாரித்து அதில் நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேலே எனக்கு புகார் சொன்னாங்க. அதன் மூலமாக நான் கட்சி தலைமைக்கு தெரிவித்து நம்ம மாநில பொருளாளர் அக்கா, மாநில மாவட்ட பொறுப்பாளர் எல்லாருமே இந்த அறநிலையத்துறையில் பேசி ஒரு முடிவு பண்ணி அவங்க அந்த நிர்வாகம் பேசி அவனை ஒரு 4 நாள் அவனை உடனடியாக இன்றைக்கி வெளியே எடுத்து அந்த நபரை வெளியெடுத்துட்டாங்க வேலையை விட்டு. அது எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினது அந்த நிர்வாகிகள் நன்றியை தெரிவிச்சு. புழல் காவாங்கரை சிவன் கோவில் ஆலயத்தில் வெளியிலே பூ விற்கின்ற பெண்மணி கனகவல்லி அவர்களை இங்கு பணி செய்கின்ற, அதாவது தொண்டு செய்கிறார், வருமானத்திற்காக அல்ல, தொண்டு செய்கிறார். அவர்களெல்லாம் இழிவாக பேசி தரக்குறைவாக நடத்தி அவருடைய மனம் பாதித்தனால் அவருடைய இங்கிருக்கிற வட்ட செயலாளர் தோழர் பிரபு அவர்களை அணுகி உடனடியாக அவர் மாவட்டத்தை தெரிவுபடுத்தினார். அடுத்த கட்டமாக நாங்கள் தலைமைக்கு கொண்டு போனோம். மாநில செயலாளர் என்னுடைய அம்மா என்ற வகையில் பொருளாளர் மல்லிகை அரசி அம்மா அவர்களும் செஞ்சோலை அக்கா அவர்களும் மற்ற புழல் நிர்வாகத்தில் இருக்கிற தோழர்கள் சகோதரிகள் அனைவர் மூலமாக 4 நாட்கள் முன்னாடி இந்த கோவில் நிர்வாகத்தின் முன் இதே பெண்மணியை வைத்து அவருடைய மன உளைச்சலை வெளிப்படுத்தினார்கள். தலைவருடைய ஆணைக்கிணங்க இன்று நாங்கள் மீண்டும் இங்கு நிர்வாகத்தை சந்தித்து நியாயமான முறையில் யார் ஒருத்தர் சமுதாயத்தை பற்றி பெண்களை தரக்குறைவாக நடத்துகின்றார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவருடைய ஆணைக்கு இணங்கி இந்த இடத்திலே நாங்கள் சுமார் 4 மணிக்கு வந்தோம். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி சமேத ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி சமேத ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் தினந்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து அம்பாள் மற்றும் கோமதி அம்பிகை ஆகியோருக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் சங்கரன் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் சொக்கநாதருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் சொக்கநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து மீனாட்சி சொக்கநாதருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் மனோகர குருக்கள், ரமேஷ் குருக்கள், வையாபுரி ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கநாதபுரத்தில் ஸ்ரீகோவிந்தன் அழகாஜி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகோவிந்தன் அழகாஜி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட 108 புண்ணிய தீர்த்தைகளை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதனையடுத்து பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை அவனியாபுரத்தில் பால மீனாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள அவனியாபுரத்தில் பால மீனாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்தில் பால மீனாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விழா நடைபெற்றது. விழாவில் கோவில் செயல் அலுவலர் சங்கரேஸ்வரி மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள், இந்து அறநிலைய பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மேலும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37.38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 87வது பிறந்த நாள் காணும் ஆற்காடு வீராசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தானது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. டெல்லி தீகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருந்துகள் வழங்காமல் கொல்ல சதி நடக்கிறது, ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனையாகிவிட்டது, ராகுல் காந்தி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.